கும்பராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற 2025 எப்படி இருக்கப் போகிறது என்ற கேள்வி உங்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா 2024 பார்த்துட்டீங்க, நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எதுவும் நினைச்ச மாதிரி நடக்கலை. இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இப்பொழுது நிறைவேறவில்லை என்ற மனக்குறைவு உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, செலவு நடக்குது, ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன செய்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறவில்லையே என்ற ஒரு மனக்கவலை மட்டும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் வரணும்ல, முதல்ல அது முக்கியமான காரணம், நேரம் வரணும்ல. இப்போ நம்ம ஏன் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? இந்த 2025 எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள்? அப்போ இந்த கும்பராசிக்கு அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையின் காரணமாக எந்த விதமான பலன்களை ஏற்படுத்துவார்கள்? இதுக்கெல்லாம் மேலே இது பொதுவான பலன் மட்டும்தாங்க. இப்போ கும்பராசியில் பல பேர், பல லட்சக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பீங்க. அது கும்பராசியில் பார்த்தீங்கன்னா சதய நேரத்தில் பிறந்திருப்பீங்க, இப்படி அவிட்டத்தில் பிறந்திருப்பீங்க, போராட்டத்தில் பிறந்திருப்பீங்க. இப்படி நட்சத்திரங்களும் வேறுபட்டிருக்கும், லக்னம் வேறுபட்டிருக்கும், நடக்கின்ற திசா புத்தி மாறி கூட இருக்கலாம். இப்போ அதன் காரணமாக பலன்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூட வேறுபாடு இருக்க செய்யும். நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஏன் ஜாதகத்தை பார்க்கணும்? ஜாதகத்தை பார்ப்பதால என்ன நன்மைன்னா, நம்முடைய ஜாதகம் எப்படி இருக்கு, ஜாதக நிலை என்ன, கர்ம வினை என்ன சொல்லுது, இல்லை என்ன திசா புத்தி நடக்குது. சரி, திசா புத்தி நல்லா இருக்கு, யோகமான பலன்கள் கிடைக்கணும். அப்போ திசாநாதன் யாரா இருக்காரு, பாதகாதிபதியா இருக்காரா, யாரா இருக்காரு, அவர் எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார், புத்திநாதன் எப்படி இருக்காரு, இதற்கு மேலாக ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன தோஷங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடிச்சா மட்டும்தான், ஒரு நோய் தெரிஞ்சால் மட்டும்தாங்க வைத்தியம் பண்ண முடியும். அப்போ நோயை நம்மளுடைய உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்முடைய ஆரோக்கியம் சரியாக இல்லை, சரியாக சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஜாதகத்திலும் அப்படித்தான். இப்போ கோச்சார ரீதியாக கிரகங்கள் நல்ல இடத்துல சஞ்சரிக்கலாம், யோகமான பலன்களை உண்டாக்கலாம், திசா புத்தி சாதகமாக இருக்கலாம், எல்லாமே நன்மையாக நடக்கணும். ஆனால் நடக்கவே இல்லை. இப்படி ஒரு கேள்விக்குறி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஜாதகம் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டு எல்லாமே நல்லா இல்லை, எல்லாமே சரியில்லை, எல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு எண்ணம் வரும். இங்கே தான் ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சமத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிடர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, சூட்சமம் தெரிந்த ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள், நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போகாமல் இருந்திருப்பீங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நாம் கடந்த பிறவில் செய்த பாவ புண்ணியங்கள், நம்முடைய பெற்றோர் செய்த பாவ புண்ணியங்கள், அவர்கள் வாங்கிய சாபங்கள் இந்த பிறவில் நாம் பிறக்கின்ற நொடியில் உருவாக்கப்பட்ட கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் மறைந்து கொண்டிருக்கும். நீங்கள் பிறந்து வளர்ந்த பிறகு செய்கின்ற பாவ புண்ணியம்லாம் அப்புறம் அது அடுத்த தலைமுறைக்கு. ஆனால் கடந்த பிறகு நீங்கள் செஞ்சீங்க பாருங்க பாவ புண்ணியம், இல்லை உங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்க பாருங்க, தாத்தன் பாட்டி செஞ்சாங்க பாருங்க, அவர்கள் வாங்கிய சாபம் அது இப்பொழுது உங்களுக்கு தோஷமாக இருக்கும். அது தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல பெரிய சங்கடங்கள் நீங்கள் விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ பெரிய ஆபத்துகள் சந்திச்சாலும் அது நம்ம வெளியில வந்துடணும். அது வந்துட்டாவே பெரிய விஷயம். முக்கியமான விஷயங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கும். இது இருந்தால் போதும். புரியுதுங்களா? நாம் மற்றவர்கள் பார்வையில் எப்படின்னு அவசியம் இல்லை, நாம் நல்லா இருந்தால் போதும். சரி, இந்த ஆண்டு எப்படி இருக்கு? ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குல்ல, இந்த ஆண்டு எப்படி இருக்கு கும்பராசி? அப்படி பார்க்கின்ற போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஜென்ம சனி இப்பொழுது போய்கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்ம சனியில கூட சின்ன விதிவிலக்கு நான் சொல்லுவேங்க. என்னுடைய அனுபவத்தில், ஜோதிடர்களும் அனுபவத்தையும் சார்ந்தது. ஒவ்வொரும் பார்த்து பார்த்து அதை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கின்ற போது அந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார், முதல் சுற்று நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் சங்கடங்களை அதிகரிப்பார். இரண்டாவது சுற்று யாருக்கு நடந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில், நல்ல கவனிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இரண்டாவது சுற்றாக உங்களுக்கு இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம்தான். இருந்தாலும் ஜென்ம சனி என்பது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சனி பகவான் நீதி, நேர்மை, நியாயம் போன்றவற்றுக்கு கட்டுப்பட்டவர்.
நியாயமாக செயல்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். அவர்களுக்கு அவருடைய பார்வையும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். ஜென்ம சனி சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் நியாயமான நபராக இருந்தால் உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார், நோய் நொடியற்ற நிலையினை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் அவர் பார்க்கின்ற 3 இடங்கள் இருக்கு பாருங்க. சனி பகவான் பார்வை 3ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டாகும். அந்த 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஒரு சகோதர ஒற்றுமை, இந்த காலகட்டத்தில் சகோதர ஒற்றுமை, அவர்களால் ஆதாயம், ஒரு தைரியமும் துணிச்சலும் ஏற்படக்கூடிய நிலையினை எல்லாம் துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையினை சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்களுக்கு இப்பொழுது ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வை நட்பு வட்டம், வாழ்க்கை துணையினுடைய இடம். அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைக்கு நட்புகளுக்குள் விரிசல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணைக்கு மருத்துவ சிகிச்சை தேவையான நிலையும் இப்பொழுது ஏற்படும். கண்டிப்பாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை வாழ்க்கை துணைக்கு. நீங்க ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய ஜாதகத்தின்படி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அவர்களுடைய உடல்நிலை கெடும். ஆச்சுங்களா? இன்னொரு பக்கம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு 10ஆம் பார்வை. அப்ப செய்து வருகின்ற தொழிலில் அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, கவனமாக செயல்பட நீங்களே பார்த்து செய்யணும். இப்ப நீங்க வேற யாரும் நம்பி விட்டு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்காது. முதல் போடுற உங்களுக்கு தான் அதோடைய கவலை எல்லாம் இருக்கும். கவனம் உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய காலம் இந்த காலகட்டம். இவர் ஜென்ம சனின்னு நமக்கு பேசுறாரு, நமக்கு ஜென்ம சனின்னு பேசுறாரு. ஆனா வேற சில பேர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போது சில கேள்வி உங்களுக்கு வரும். உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், தமிழகத்தில் உள்ள சிவாலயங்கள், குறிப்பாக சனீஸ்வர ஆலயங்கள், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, இப்படி இருக்கின்ற சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு விசாரணை செய்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கங்களை பார்த்து கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் கும்பராசியில் தான் சஞ்சரிக்கிறார். புரியுங்களா? தெளிவு வேணும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம், 1 மாதம் அஸ்தமனம் ஆவார், 4 மாதம் வக்கிரம் ஆவார். இந்த 5 மாதங்களும் ஜென்ம சனியுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வருவீங்க. புரியுங்களா? அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறார். அந்த 1 மாதமும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரமாகிறார். அந்த வக்ர காலமும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அவருடைய வீரியம் வெளிப்படாது. புரியுதுங்களா? அந்த 5 மாதங்கள் ஜென்ம சனியுடைய காலகட்டத்திலும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். இதற்கும் மேலாக ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஏதாகிலும் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்கும், பண வரவு செலவில் கூட ஒரு குழப்பம் இருக்கும். இதை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் நீங்க கிடையாது. 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாராக 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது. இந்த மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். கேது பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது 7ஆம் இடத்தை தாங்க கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. முதல்ல 7ஆம் பார்வை, சனியுடைய 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இருக்கு. கேதுவும் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப வாழ்க்கை துணையின் நலனில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு, விரிசல் உண்டாவதற்கு, நட்புகளிடம் விரிசல் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஜென்ம ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய ஆசைகளை அதிகரிப்பார். இப்படி போகலாம், அப்படி பண்ணலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், உங்களுடைய ஆசைகளை அதிகரிப்பார். குறுக்கு வழியில் உங்களை செயல்பட வைப்பார். நல்லா புரிஞ்சுங்க, குறுக்கு வழி செயல்பட வைப்பார். அந்த ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவான், நீங்க தப்பு செஞ்சாவே அவருக்கு பிடிக்காது. ராகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்குரிய வேலையில கூட செய்வார். அவரு நிழல்தனமான காரியங்கள்லாம் செய்ய வைப்பாரு.
ஆதாயத்திற்காக செய்ய வைப்பாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகக்காரகன் இருப்பது போகக்காரகன். பெண்களால் சில சங்கடம் வரலாம், ஆண்களால் சங்கடம் வரலாம், ஆசையினால் சங்கடம் வரலாம், தவறான நடவடிக்கைகள் சங்கடம் வரலாம். அவர் ஆசை காமிச்சிடுவார். கொடுத்து கெடுப்பவர் ராகு, ஞாபகம் வச்சுங்க. கொடுத்து கெடுப்பவர் நல்ல சந்தோஷத்தை கொடுத்துட்டு அங்கே ஒரு படிப்பினை உண்டாக்குவார். அதில் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா கவனமாக நீங்கள் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம், ராகு கேது சனி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி வரை 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரமாயிருக்கார். அதன் பிறகு பிப்ரவரி 11 தொடங்கி மே மாதம் 9ஆம் தேதி வரை ரிஷப ராசியில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக அலைச்சல் அதிகரிக்கும், வேலைபளு கூடும், இதெல்லாம் ஒரு பக்கம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனியாலும் கேதுவாலும் ஏற்படுத்த பாருங்க பாதிப்பு, அதெல்லாம் குறையும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. தொழில் நல்லபடியாக நடக்கும், வருமானம் இருக்கும். சுப செலவுகள், சொந்த இடம் வாங்கலாம், இல்லை வீடு வாங்கலாம். அதையெல்லாம் மே மாதம் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்க போகிறார் மிதுன ராசியில. அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கின்ற போது ராகுவால் உண்டான சங்கடங்கள், சனியால் உண்டான சங்கடங்கள் எல்லாம் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம், ஒளிமயமான காலம், எதிர்காலம். அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்பு பதவி என்று கிடைக்கின்ற காலம், ஒரு முன்னேற்றமான காலம், உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலம். இப்ப குருபவன் பார்வை 9ஆம் பார்வை மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இருக்கிறது. அது எவ்வளவு நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரல இருக்கும். 5 மாதங்கள், ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், உங்கள் ராசியும் பார்க்கிறார். இப்போ பெரிய மனிதனுடைய சந்திப்பு, தெய்வ அனுகூலம், ஒரு பெரிய மனிதர்களால் பார்க்கப்பட்டு நீங்க அங்க போய் நில்லுங்க, நீங்க நில்லுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய நிலை, தொழிலில் தடைப்பட்டிருந்த வருமானம் வரக்கூடிய நிலை, ஆதாயம் வரக்கூடிய நிலை, வழக்குகள் சாதகமாகக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் 5ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அற்புதமான நிலையினை ஆண்டின் பிற்பகுதியில் நீங்க அடைய இருக்கீங்க. இந்த காலகட்டத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு சரியாக செயல்படுவதும், உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு ஏற்ப கிரகங்களை தேர்வு செய்து, ஆலயங்களை தேர்வு செய்து வழிபாடு செய்து வருவதும், இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையை மேலும் வளமாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.